100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 22 இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதை வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டே ரொம்ப ஸ்லோவாக தாங்க போச்சு. காலையில் எந்திரிச்சதே லேட்டு, கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. அதனால் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 8:30 9 மணிக்கு மேலே தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் ஜீரக தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டோடவே ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அதே ராகி கம்பில் முட்டை தோசை, இது கூட காய்கறி பொரியல் வச்சு கொஞ்சம் சட்னி வச்சு எடுத்துட்டேன். மதியம் லஞ்சுக்கும் காய்கறி பொரியல் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஆட்டுக்காலில் கொஞ்சம் ரசம் கிரேவி மாதிரி சேர்ந்து 2 டைப்பில் பண்ணியிருந்தேன். இது கூட ஒரு ஆம்லேட்டும் வச்சு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இது ஆட்டுக்கால் ரசம்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆட்டுக்கால் குழம்புன்னு கூட எடுத்துக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டே ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் தாளித்து விட்டுட்டு அப்போ ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருந்தேன். இது வரைக்கும் நான் இவ்வளோ சாஃப்டாக ஆட்டுக்கால் செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கும் கப்பில் எடுத்து வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் படி போய் வந்தேன். போய் ரிட்டன் வரும்பொழுது தான் ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 3:30. லஞ்ச் வந்து கப்பில் கொண்டுட்டு போய் கடையில் வச்சுட்டு போயிருந்தேன், போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் லஞ்ச் சாப்பிடும்போது 3:30 மணி ஆகிடுச்சி. அதனால் வந்து நைட்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக பசி இல்லை. இது வரைக்குமே நான் இருக்கிறத வச்சு தான் மீலை பிளான் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு இப்போ நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது உடம்புல, கொஞ்சம் இன்ச் லாஸும் ஆகிருக்குது. நைட்டுக்கு வந்து ராகியில் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். இது கூட கொஞ்சம் சட்னி வச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே டர்மரிக் மில்க்கும் சேர்த்து நான் 7 மணி போல் டின்னரை முடிச்சிட்டேன். நாளைக்கு என்னன்றதை பார்க்கலாம்.